ஓம் ஸ்ரீமலாய வித்மகி கலகஸ்தாய தீமிகி தன்னோ வாராகி பிரசோதயாத். இன்றைய பதிவில் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, 2026 வருடத்துல இதில் தொட்டால் பொண்ணாகும். அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குதுங்க. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் வெற்றியும் கொடுக்கும். இந்த ஒரு காரியத்துல நம்பி இறங்கலாம், நம்பி முயற்சி பண்ணலாம், நம்பி முதலீடு பண்ணலாம். அப்படிப்பட்ட விஷயம் இதுதான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். பதிவு ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல. 2026 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன் 8 வயது முதல் 80 வயது உள்ளவர்களுக்கு மிக விரிவா விளக்கமா டீட்டெயிலா ஏற்கனவே பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா சேனல்ல போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற அப்படி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்புறம் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிமன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசரி ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, மகர ராசியை பொறுத்தவரை ராசிநாதனான சனி பகவான் 3ஆம் வீடான மீனத்தில் அமர்ந்திருப்பது புதிய முயற்சிக்கு வழிவகுத்து கொடுக்கும். உங்க முயற்சியில விடாமுயற்சியாக மாற்றக்கூடிய திறமை, உழைப்பு அனைத்தையுமே உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகுது. இந்த 2026 வைராகியம் கண்டிப்பா இருக்கும். நீங்க புதிய ஒரு முயற்சியில புதிய ஒரு வேலையில இறங்க போவது உறுதி. இந்த 2026 அப்படி எடுக்கிற முயற்சியில வெற்றி கிடைக்குமா அல்லது தோல்வி கிடைக்குமா பார்த்துருவோம். முதல்ல இந்த ஒரு விஷயத்துல தொட்டால் பொண்ணாகும். தானா வாண்டடா நடக்கக்கூடிய விஷயம். நம்பி இறங்கலாம், கண்ணை மூடிட்டு இந்த விஷயத்த செய்யலாம். அப்படின்ற விஷயங்கள்லாம் எது அப்படின்னு பார்த்தா, முதல்ல மகர ராசிக்காரங்களுக்கு பண வரவுக்குண்டான விஷயங்கள். உங்களுடைய மகரத்திற்கு 11ஆம் இடம் விருச்சிகத்தில் வருடக்கொழுங்கு சொல்லக்கூடிய சனி, ராகு, குரு, கேது தொடர்புகள் கிடையாது. தெள்ள தெளிவான முறையில் இருக்குது. ஜூன் மாதத்திற்கு பிறகு குருனுடைய 5ஆம் பார்வை அந்த விருச்சிகத்துக்கு வேற பதியப்போகுது. மேலும் திருவோண நட்சத்திரம் சந்திரபவனுக்குரிய நட்சத்திரம். சந்திரபவனுக்குரிய வீடு இது கடகம். அந்த கடகத்துலதான் குரு உச்சமடைய போறாரு. அவருடைய பார்வை உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ லாப பணபரவு விஷயங்கள். பல வருஷமா இந்த ஒரு பணத்துக்கு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த ஒரு சொத்து பங்குக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன், அல்லது என்னுடைய பாதி பணம் என்னுடைய ஷேர் கிடைக்காம இருக்கு, அதுக்கு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு அந்த எதிர்பார்த்த பணத்தொகை இந்த 2026 உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2026 புதையல் யோகம் சொல்லக்கூடிய அதிர்ஷ்ட லாட்ரி யோகமும் உங்களுக்கு இருக்க போகுது. பூர்வீக தங்க நகை யோகமும் அல்லது புதையலுக்கு ஈக்குவலா சொல்லக்கூடிய திடீர் பண வரவுக்குண்டான லாபத்துக்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். அது தொழில் மற்றும் வேலை ரீதியாக கூட உருவாகலாம். ஆனா எப்படி பார்த்தாலும் 2024 2023 கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பண ஜாக்பாட்னு சொல்லலாம், பண யோக லாபங்கள் சொல்லலாம். அது 2026 கண்டிப்பா திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்க போவது உறுதி. மேலும் ஒரு லோன் எதிர்பார்க்கறீங்கனாலும் டக்குன்னு கிளிக் ஆகும். ஸோ பண வரவு சம்பந்தப்பட்ட முயற்சியில ஒரு லாபத்தை மையப்படுத்தி நீங்க செய்யக்கூடிய தொழிலில் பெரிய ஒரு லாபம் நிச்சயமா கிடைக்கும். நம்பி நீங்க அந்த காரியத்தில் 100% இறங்கலாம். சில பேர் மறைமுகமா இல்லீகல் பிசினஸ் அல்லது மார்க்கெட்டிங் வியாபாரங்கள், பொருள் கைமாற்றி வர்றது போன்ற விஷயத்தில் கூட இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் இந்த தருணத்தில். மேலும் நீங்க திருவோணத்தில் பிறந்து நீங்க சின்ன குழந்தையா இருந்தால் கூட அல்லது ரொம்ப வயது முதிர்ந்தவர் இருந்தால் கூட உங்களுக்கு இந்த 2026 பணம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும், கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையுங்க. ஓகேங்களா? இது தாராளமா நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியா திருமண வாழ்க்கை சம்பந்தமான முயற்சியில வெற்றி கிடைக்கும். ஸோ கண்டிப்பா திருமணம் நடைபெறதுக்கு யோகம் இருக்கு. உங்க வாழ்க்கை துணைட்டு இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க திருவோணச்சக்காங்க. கண்டிப்பா உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ஆசைகள் இந்த 2026 வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைவேறும். அவங்க கிட்ட இருந்து நீங்க எதை எதிர்பார்த்துருக்கீங்களோ அது கிடைக்குங்க. உங்க வாழ்க்கை துணை திருந்தணும், அல்லது உங்க விருப்பப்படி நடக்கணும், அல்லது பிரிந்தவங்க ஒன்று சேரணும், அல்லது திருமணமே நடக்கணும், இப்படி எதிர்பார்த்துட்டீங்களா? கண்டிப்பா அந்த 2026 நடக்கும். ஸோ இப்படி ஒரு மாற்றத்தை நீங்க சத்தியமா எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஸோ அப்படி ஒரு மாற்றம், அப்படிப்பட்ட ஒரு திருப்தின்னு சொல்லலாம். திருமண வாழ்க்கையில ஒரு திருப்தியும் உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறக்கூடிய வருடம் இந்த 2026. நீங்க அவங்ககிட்ட எதை எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்குங்க 2026. ஓகேங்களா? மூன்றாவது வெற்றி. படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு சம்பந்தமான விஷயத்துல வெற்றி பெறுவீங்க. எழுதக்கூடிய தேர்வுகளில் சக்சஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது வேலைக்கா இருக்கலாம், அல்லது நீட் தேர்வா இருக்கலாம், அல்லது வேற எதுவும் முக்கியமான படிப்புகளுக்கு நான் எக்ஸாம் எழுதுறேன், கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் இந்த 2026. ஸோ எழுதக்கூடிய தேர்வுகளில் வெற்றி உண்டு. எடுக்கக்கூடிய எஃபர்ட் முயற்சியில, அதுவும் விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான விஷயத்துல வெற்றிகள் உங்களுக்கு உண்டு.
மேலும் திருவோண நட்சத்திரக்காரங்க அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்புல இருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு வெற்றி வகை சூடுவீர்கள். அது இந்த 2024 கிடைக்கும். இதுல நீங்க கண்ணை மூட்டி இறங்கலாமா? கண்டிப்பா முயற்சி பண்ணலாம், தைரியம் பண்ணலாம். தொட்டால் பொண்ணு தான், தொட்டா அந்த காரியம் வெற்றி தான். ஓகேங்களா? தைரியமா நீங்க களத்துல இறங்கலாம். 2024 வேலை சம்பந்தமான மாற்றம் செய்யலாமா? தாராளமா செய்யலாம். ப்ரமோஷனோ உயர் பதவிக்கோ நீங்க ஒரு அப்ளிகேஷன் போட்டு வைக்கிறீங்கன்னா அதுல ஒரு வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஆனா நோய் சம்பந்தமான பிரச்சனை இருந்தா கூடுதல் கவனம் அக்கறை தேவை. ஓகேங்களா? ஸோ அதுல கொஞ்சம் விரை செலவுகள் வரும், மருத்துவ செலவுகள். ஆனா ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த நோய் விஷயத்துல முழுமையா வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மருத்துவ சிகிச்சை எடுத்துதான் அந்த நோயை சரி பண்ண வேண்டிய சூழல் உருவாகும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும்தான். மேலும் வேலை மட்டுமல்லாது வீடு மாற்றத்திற்குண்டான முயற்சியிலையும் தாராளமா இறங்கலாம். அதுலேயும் வெற்றி கிடைக்கும். இல்லை நான் வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், நான் வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கலாம், தைரியமா செய்யலாம். 2026 மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய குடும்பத்தில் ஏதேனும் ஒரு சுபகாரியமாவது நிச்சயமா நடந்தே தீரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது வீடு கட்டுறது, கிரகப்பிரசம் பண்ணக்கூடிய முயற்சியில் தைரியமா நீங்க இறங்கலாம். கண்டிப்பா அதுல வெற்றிகள் உங்களுக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ஜூனுக்கு பிறகு குருபவனுடைய நேரடி பார்வை உங்களுடைய மகர ராசியில் மீது பதிகிறதுனால நிச்சயமா திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் சந்திக்கக்கூடிய நண்பர்கள், உறவுகள், புதிதாக அறிமுகமாகக்கூடியவர்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய உதவிகளை, நீங்க எதிர்பார்த்த கேட்ட உதவிகளை செஞ்சு கொடுக்க போறாங்க. மேலும் பெரிய பெரிய அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்களுடைய பழக்க வழக்கம் கிடைக்கும். மேலும் ஆன்மீகம், மருத்துவம், டீச்சிங் இந்த 3 துறையில் நீங்க இருந்தா நிச்சயம் பெரிதளவு லாபத்தை, ஒரு பொன் பொருள் சேர்க்கையை நீங்க பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு லாபம், பெனிஃபிட் கிடைக்கும். மேலும் பிள்ளைகளால ஒரு வருமானம், பிள்ளைகளுடைய மூலமா ஒரு சொத்து பத்து கிடைக்கிறது, பிள்ளைகளால சில நன்மைகள் நடப்பது இந்த 2026 நடக்கும். அப்போ பிள்ளைகளுக்கு உண்டான முயற்சியிலும் தைரியமா தாராளமா நீங்க இறங்கலாம். 2026 மிக முக்கியமா திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தங்க நகை, கோல்டு யோகம் இருக்குது. ஏதேனும் ஒரு வழியில பரிசாக, விருதாக, சீர் வரிசையாக, கிஃப்டாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. புதையல் யோகம் சொல்லக்கூடிய அல்லது பூர்வீக தங்க நகை யோகங்கள், வழிப்போக்கமாக கிடைக்கக்கூடிய வழி பயணத்துல எதிர்பாராத தங்க நகை கிடைக்கக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு இருக்குது. அதிர்ஷ்டவாசமாக தங்க நகை கிடைக்கும். மேலும் இது எல்லாத்தையும் தாண்டி அடமானத்துல போயிருக்கக்கூடிய தங்க நகையை கூட நீங்கள் மீட்டெடுக்க முடியும். இந்த 2026 கோல்டு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இந்த கிரகங்கள் உங்களுக்கு 2026 ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ ஏற்படுத்தி கொடுக்கும்போது நீங்க உங்களோட முயற்சி உழைப்பையும் போட்டுக்கணும். ஸோ இந்த நான் சொன்ன காரியங்கள்லாம் சிறிய முயற்சி பண்ணாலும் பெரிய வெற்றியும் முழுமையான லாபமும் நிச்சயமா கிடைக்கும். தைரியமா மனம் தளராமல் உங்களுடைய விடாமுயற்சியை தொடர்ந்து பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். சரிங்களா? மேலும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவுடைய பார்வை கிடைக்கிறதுனால அடுத்தடுத்து சக்சஸ் தான். ஸோ ஜூன் மாதத்துக்கு முன்பு வர சின்ன தடைகள் வந்துட்டு போகலாம். ஆனால் உங்கள் முயற்சியை தொடர்ந்து பண்ணுங்க. 2026 வருடம் உங்களுக்குண்டான வருடம். ஏன்னா 7 சனி, அஷ்டமச்சனி போன்ற சனி பிரச்சனைகள் இல்லை, ராகு எது பிரச்சனைகளும் உங்களுக்கு கிடையாது. ஸோ இப்போ இந்த 2026 வருஷம் உங்களுக்கு தயாராக இருக்குது. வாய்ப்பை பயன்படுத்திங்க. ஸோ நல்லவர்களே, நாம் இன்று மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணி நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் சேர்ச்சிங்க. இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுன்ற தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயம். எல்லாம் உள்ள ஸ்ரீ வரகமன் திருவடி சரணம்.